இன்னைக்கு கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 10:2. அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். அவங்கவுங்க செய்கிற செயலும் எடுக்கிற முடிவும் நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க மற்றவங்ககிட்ட நியாயமாக காட்டிக்கிற மாதிரி செயல்பட்டாலும் அது நியாயமாக இல்லையான்னு தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். சில பேர் அவங்க செஞ்ச நியாயம் இல்லாத செயலுக்கும் முடிவுக்கும் ஒருத்தவங்கள பார்த்து உங்களுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்கள நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க காட்டிக்கிட்டாலும் தேவனுக்கு தெரியும் அந்த செயல் சரியாக தப்பான்னு. அடுத்து கொடுமையான கட்டளை. மற்றவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மற்றவங்களும் செய்யணும்னு கட்டளை போடுவாங்க. இதுவும் ஒரு வகையான கொடுமை தான். ஏன்னா இதுக்கு பேர் அடிமைத்தனம். நம்மளோட சந்தோஷத்தை புதைச்சிட்டு பிடிக்காமல் செய்கிற செயல் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒன்று. அடிக்கிறதும் உதைக்கிறது மட்டுமே அநியாயம், கொடுமை இல்லை. இப்படி மனிதர்களோட உணர்ச்சிகளை காயப்படுத்துறதும் ஏமாத்துறதும் அநியாயம், கொடுமை தான். அப்போது மற்ற மனிதர்களோட சந்தோஷத்தையும் யோசித்து பார்த்து ஒவ்வொருத்தரும் வாழணும், செயல்படணும். ஆமேன்.